வரலாற்றில் கேப்டன் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அரசியல் கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சாரும். தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் சரி, தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர். அவருடைய மறைவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதுகிறோம். நண்பர் என்கின்ற முறையிலும், சட்டமன்றத்தில் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற முறையிலும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவருடைய பழகும் விதம், அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இன்றும் நினைவிலே நிற்கிறது. அவருடைய புகழ் என்றென்றும் இறைவனோடு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் மக்கள் மனத்திலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தலை சிறந்த சினிமா நடிகராக, சமூக சேவகராக, அவர்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக அவருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசாங்கம் பத்ம விபூஷன் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை வழங்கி அவரை கௌரவித்தது. அவருடைய இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் கருதுகின்றேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் அவருடைய சினிமா ஷூட்டிங் ஆகட்டும் அல்லது வேறு எங்கே இருந்தாலும் கூட அனைவரும் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை வச்சுருந்துருக்கிறார். அதே போல் அவர் ஒவ்வொரு வருஷமும் கூட அன்னதானம் அல்லது சமூக சேவைகள் என்று அவருடைய சொந்த செலவில் சமூக சேவைகள் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் பேரில் இங்கே தொடர்ந்து அவருடைய அறக்கட்டளையில் அன்னதானம் கூட இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய குரு பூஜை, அவருடைய புகழ், அவருடைய சினிமா துறை அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும், அவருடைய புகழ் பரவ வேண்டும். அவரை பற்றி வருங்கால சந்ததிகளும் கூட அறிய வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே மாநில துணைத் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் மற்றும் அரசு துறை தலைவர் ராஜா, தென்சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் என் கூட வந்திருக்கும் அலங்காரமுத்து, யுவராஜ், நாகேந்திரன், இவங்கெல்லாம் சேர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இதே அலுவலகத்திற்கு மாநில தலைவராக அவரோடு கூட்டணி பேசுவதற்கு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். எப்போவுமே என்னை பார்த்தவுடன் மனம் நிறைந்து வாய் நிறைய தங்கச்சி அப்படி என்று அழைப்பார். என்னை தங்கச்சி என்று அழைக்கின்ற சில அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் அவர். அதனால்தான் இன்றைக்கி ட்வீட் போட்டேன். தங்கச்சி என்று என்னை அழைப்பவர் தன் கட்சி மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தாரோ அதே போல இந்த தங்கச்சி மீதும் பாசம் வைத்திருந்தவர் என்று. ஒரு வெள்ளந்தியான மனிதர், ஒரு அரசியலில் மிக நேர்மையானவர், துணிச்சலானவர். அவர் இன்னும் ஆரோக்கியமாக நீடூழி வாழ்ந்து ஒரு சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அக்கா பிரேமலதா அவர்களின் அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரமாக. ஆக அவர் என்ன நினைத்தாரோ, தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவரது நினைவு நனவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கனவு.
அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் சிகிச்சைக்கு போகும்பொழுது அவர் மீண்டு வந்து விடுவார் என்று நான் பிரார்த்தித்திருக்கிறேன். ஒரு நல்ல அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரர் இழந்த ஒரு சோகம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு அரசியலில் தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று நினைத்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக மிக கடுமையாக உழைத்தார். அதற்கு நன்றியுணர்வோடு நான் இங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். இப்போ நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட எண்ணத்தை நான் இங்கே பிரதிபலித்தேன், அவ்வளவுதான். இல்லை, நான் வந்து அவரோட எண்ணத்தை இங்கே பிரதிபலித்தேன், அவ்வளவுதான். அரசியல் பேசுவதற்கோ வேற எதையும் பேசுவதற்கோ இது இடமில்லைன்றது எனது கருத்து. இல்லை, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் என்னை பற்றி நான் இங்கே ஒரு தூய்மையான மனதோடு பேசுகிறேன், அவ்வளவுதான். அரசியல் கலக்காத மனதோடு பேசுகிறேன். இல்லை, இது யதார்த்தமான உண்மை தானே. பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். காலை வணக்கம். அனைவருக்கும் கண்கண்ட ஒரு கலியுக கர்ணனாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2வது குரு பூஜை தினமான இன்று கேப்டன் ஆலயத்தில் நான் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்கள் காணொளிகளை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் கேப்டன் பேரை சொல்லாமல் இருந்ததில்லை. அதே போல் இன்று தேமுதிக கட்சியை திறம்பட அவருடைய நினைவுக்கு மிகவும் மதிப்பு கூட்டும் வகையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பிரேமலதா அவர்களுக்கு என்னுடைய இந்த நாளுக்கான அஞ்சலிகளையும் அவங்க மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா விதத்திலையும் கேப்டனின் நினைவை போற்றுவோம்.